ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன்ல வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா ஷேக்ஸ் எப்பப்பெல்லாம் எடுத்துக்கணும், சாலட்ஸ் எப்பப்பெல்லாம் எடுத்துக்கணுங்கிற டிப்ஸ் தான் சொல்ல போறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்ண வரீங்கன்னா நீங்க எடுத்துக்க வேண்டிய ஃபுட் என்னென்னா ஃபார்முலா 1 புரோட்டீன் அஃப்ரெஷ் அண்ட் ஷேக் மேட். இதை ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்னா இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ட தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸோட டாக்ஸிக்ஸ் எல்லாம் உங்களோட பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக நீங்க 3 or 4 days வரைக்கும் இந்த ஷேக் எடுத்தாகணும். இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது கிளென்சிங் ப்ரோக்ராம்ங்கிறது உங்க பாடியில ரன் ஆகும். கிளென்சிங்ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்க பாடியில இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு வெளியேற ஆரம்பிக்கும். இதை உங்களால ஃபீல் பண்ணவும் முடியும். இது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த ஷேக்கை கன்சியூம் பண்ணும்போது சில பேருக்கு தலைவலி, வாந்தி, லூஸ் மோஷன், மயக்கம் கூட வரலாம். இந்த இஷ்யூஸ்லாம் எதனால வருதுன்னா இவ்வளோ நாள் நீங்க சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே தேவையில்லாத ஹை கேலரி இருக்கிற ஃபுட்ஸை தான் சாப்பிட்டுருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே பேர்ன் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ப்ராசஸ் உங்க பாடியில ரன் ஆகும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வர்றது நார்மல் தான். இந்த ஷேக்கை நீங்க எத்தனை நாளைக்கு கன்சியூம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 நாள் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அப்படி நீங்க எடுக்கிறது மூலமா தான் உங்களோட பாடி இந்த ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுதா, தேவையான நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணுதான்னு வெல்னஸ் கோச்சால கன்சல்ட் பண்ண முடியும். இதுக்கு அப்புறமா தான் இந்த சாலட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்க. அந்த சாலட்ஸை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஷேக்கை நீங்க எந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றேன். மார்னிங் நீங்க ஷேக் குடிக்கிறதா இருந்தீங்கன்னா 8 to 8:30 நீங்க அதை குடிக்கணும். இந்த ஷேக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள உங்களுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் இந்த ஷேக்கோட சேர்த்து புரோட்டீன் எடுப்பாங்க, ஃபைபர் எடுப்பாங்க. புரோட்டீன் எடுக்கிறவங்க 3 ஸ்பூன் ஃபார்முலா 1, 1 ஸ்பூன் ஃபைபர், 2 ஸ்பூன் ஷேக் மேட், இதை எல்லாத்தையுமே 300 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நைட் ஷேக் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 3 ஸ்பூன் ஃபார்முலா 1, 2 ஸ்பூன் ஷேக் மேட், 2 ஸ்பூன் ஃபைபர், 300 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன்ல இருக்கிற சாலட்லாம் எப்ப எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மாசம் நீங்க ஷேக் எடுத்து முடிச்ச அப்புறம் தான் இந்த சாலட்ஸ்ங்கிறத எடுப்பீங்க. அது ஏன்னா உங்களோட பாடி நியூட்ரிஷனை மட்டும் அப்சர்வ் பண்ற லெவலுக்கு வந்துரும். நியூட்ரியன்ஸ்க்கு அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ங்கிறது நம்ம பாடிக்கு தேவைப்படும். அதுக்கு தான் இந்த சாலட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா அந்த டைம்ல இன்ட்ரோ பண்ணுவோம். 30 days ஷேக்குக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சாலட்ஸ் கொடுப்போம்னா செல்லுலாஸ். ஒரு செல்லுலாஸ் பாக்ஸ்ல மொத்தம் 90 டேப்லெட்ஸ் இருக்கும். அண்ட் பர் டேக்கு இதை 3 times இன்டேக் பண்ணுவோம். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா நம்ம பாடியில இருக்கிற தேவையில்லாத எல்லோ ஃப்ளூயிட்ஸ், விசரல் ஃபேட்னு சொல்லலாம், இல்லனா மஞ்சள் கொழுப்புன்னு சொல்லலாம், இதை கொஞ்சம் கொஞ்சமா பேர்ன் பண்றதுக்கு இந்த செல்லுலாஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரி நிறைய சாலட்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை யார் யாரு எப்பப்ப எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.